இந்த பவர் பேங்கை பழைய இரும்பு கடையில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இதை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது ஃபுல் டெத் கண்டிஷன்ல இருந்துச்சு. இதுல சுத்தமா சார்ஜ் கிடையாது. சரி, இதை கலட்டி பார்க்கலாம் அப்படின்னு கலட்டி பார்த்தா இதுல வந்து லித்தியம் பேட்டரி வந்து 2 கொடுத்துருந்தாங்க. அதுவும் 3.7 வோல்ட். செட்டா கலட்டி எடுத்துட்டு இதுல இருக்கிற அந்த சார்ஜிங் மாடியூல் அப்புறமா பேட்டரி ரெண்டையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு கலட்டிட்டேன். ஸோ பேட்டரியை செக் பண்ண வரைக்கும் பேட்டரி வந்து ஃபுல் டெத் ஆயிடுச்சு. இதே பெர்சன்டேஜ்ல என்கிட்ட நிறைய பேட்டரி இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு 2 பேட்டரி எடுத்து அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் கனெக்ட் ஆகுற மாதிரி சால்டரிங் பண்ணிக்கிட்டேன். சால்டரிங் பண்ணதுக்கு அப்புறமா சார்ஜிங் மாடியூலையும் பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து சால்டரிங் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி கலட்டணுமோ அதே போலவே பேனல்ல வச்சு ஒரு வாட்டி ஸ்க்ரூ பண்ணேன். அடுத்ததா சார்ஜிங் ஏறுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். இதுக்காகவே நான் என்னுடைய பழைய போன் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதுல சுத்தமா சார்ஜ் கிடையாது. இப்போ அதை நான் பிளக் பண்ணி காட்டுறேன். அவ்வளவுதான், போனு நல்லாவே சார்ஜிங் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது போல பழைய பவர் பேங்க் யூஸ் பண்ண அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வளர்வோம் வளர்ப்போம்.